சரி, ஃபோன் வேற ஒர்க்கே ஆக மாட்டேது. எடுப்பா இருக்கு, டென்ஷன் ஆகுது, ஒரு வேலை செய்ய முடியல ஒழுங்கா. நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கல ஒரு புது போன் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு, திரும்ப திரும்ப சொல்ற கேட்க மாட்டேங்கிற. அதெல்லாம் வேணாம், காசு இல்லாத டைம்ல சும்மா எதுக்கு, நல்லா வேணும் இருக்கு இந்த போனு. சுவிட்ச் ஆஃப் பண்ணா சரியாயிடும். சே, இந்த ஃபோன் வேற ஹேங் ஆகிட்டே இருக்கு, உடஞ்சி வேற போச்சு ஒரு சைட்ல, ஒர்க்கே ஆக மாட்டேது. ஏன் டைம்ல கஷ்டப்படுற, ஒரு போன் தான் வாங்கிக்கலாம்ல. இனத்துக்கு அதெல்லாம் தேவையில்ல, காசு இல்ல சும்மா. என் போன் வேற உடஞ்சு போச்சுங்க, கீழே வந்து சுத்தமா ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, மாத்திடலாம். நீ ஃபர்ஸ்ட் உன் போனை மாத்து, அப்புறம் என் போன் மாத்து. கொடு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏதோ பண்ற, உனக்கு என்ன? இந்த காலத்துலயுமே உனக்கு எதுக்கு போனு? போனை வச்சுட்டு என்ன பண்ண போற? வெறும் பேசுறதுக்கு மட்டும் தானே போனு, இருக்கிற போனை வச்சு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றவங்க மத்தியில என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் ஒரே ஒரு தடவை தான் என் போனு ரிப்பேர் ஆயிடுச்சு வாங்கி கொடுன்னு கேட்டேன். எனக்கு அடுத்த நிமிஷமே போன் வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க. நான் கேட்டதை முக்கியமா நினைச்சு எனக்காக செஞ்சார்ல, அந்த மனசுதான் எனக்கு பெரிய சந்தோஷமே. எல்லா ஹஸ்பண்டுமே ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இல்லை. ஆனா உங்க ஒய்ஃப் ஒரு விஷயத்த உண்மையாவே தேவைன்னு உங்ககிட்ட சொல்லும் போது அதை புரிஞ்சு அவங்க சைடு நின்று அந்த அக்கறையா அந்த பொருளை வாங்கிட்டு வந்து தரீங்களே, அதுதான் உங்களுக்கு உலகத்திலேயே பெரிய பரிசு. அப்படின்னு பார்க்கும்போது நான் இந்த உலகத்திலே ரொம்ப லக்கில. வெயிட் பண்ணுங்க, என்னோட தங்கத்தை பத்தி நான் சொல்லிட்டு போயிட்டேன். உங்களோட தங்கம் எப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.